ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வெரி ஹாப்பி ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். போன கிளாஸ்ல சைபர் சேஃப்டிங்கிற பாடத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். இன்னி கிளாஸ்ல இந்த பாடத்தை குவிக்கா ரீகேப் பண்ணிட்டு டெக்ஸ்ட் புக்ல கேட்கப்பட்டிருக்கிற கேள்விகளுக்கான பதில பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னி கிளாஸ் ஒரு சிம்பிள் ஒரு ஸ்மால் மோட்டிவேஷனல் ஸ்டோரியோட நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். புத்தரும் அவருடைய சீடரும், தி புத்தா அண்ட் ஹிஸ் டிசைபிள். ஸோ நிறைய கதைகள் புத்தரை பத்தி நம்ம கத்துருந்திருப்போம் இல்லையா? யூ would have come across lot of stories of Lord of Buddha. So in this story, he tells us how we can remain calm at times when we get angry. நமக்கு கோபம் வரும்போதெல்லாம் நம்ம எப்படி அமைதியா இருந்தோம்னா அதற்கான நன்மைகள் என்ன அப்படிங்கிறத ஒரு கதை மூலியமா நமக்கு தெரிவிச்சிருப்பார். தியான நிலையில புத்தர் அமர்ந்திருக்கார். ஒரு மரத்துக்கடியில தீவிரமா தியானம் செஞ்சுட்டு இருக்கார். ஹி இஸ் மெடிடேட்டிங் அண்டர் a tree. Lot of his disciples are around him. நிறைய அவருடைய சீடர்கள் தன்னை சுத்தி இருக்காங்க. திடீர்னு ரொம்ப தாகம் எடுக்குது. He feels thirsty. So he asked one of his disciples, ஒரு சீடர்கிட்ட கேட்கிறாரு, எனக்கு போய் பக்கத்துல இருக்கக்கூடிய குளத்துல இருந்து போய் ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வா, கிளாஸ்ல தண்ணி ரொப்பி எனக்கு கொண்டு வா, எனக்கு ரொம்ப தாகம் எடுக்குது, ஐம் ஃபீலிங் வெரி thirsty, ப்ளீஸ் bring me a glass of water from the nearby pond. பக்கத்துல ஒரு குளம் இருந்தது. இந்த சீடர் என்ன பண்ற, சரி நான் உடனே போய் எடுத்துன்னு வரேங்க அப்படின்னு புத்தர்கிட்ட சொல்றேன். பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த குளத்துக்கு போற. அந்த குளத்துல போய் பார்த்தானா நிறைய விலங்குகள் அங்க குளிச்சிருக்கு. lot of animals were in this pond. அதுல குளிச்சிருக்கு. இட்ஸ் டேக்கிங் பாத், இட்ஸ் ரிஃப்ரெஷிங் itself. அவர் என்ன பண்றாரு, ஐயோ இது என்ன இவ்வளவு விலங்குகள் இருக்கு இந்த குளத்துல, நம்ம எப்படி இப்ப போய் நீர் எடுக்க முடியும், நீர் ரொம்ப கலங்கி இருக்கே, இட்ஸ் quite a muddy water, how can I bring a glass of water from this muddy pond? I'll go after some time, I'll take an excuse from Buddha. நான் போறேன், இப்ப போய் அவர்கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிறேன், நீர் ரொம்ப கலங்கலா இருக்கு, நிறைய விலங்குகள் அங்க நடமாடிட்டு இருக்கிறதுனால நான் இப்ப தண்ணி கொண்டு வர முடியலன்னு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு நினைச்சுனே வர. புத்தர்ட்டையும் சொல்றார், அப்படியாப்பா, சரி விடு, கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ புத்தா சேஸ் தட் ஓகே இட்ஸ் ஃபைன், ஆஃப்டர் சம் டைம் யூ கோ அண்ட் பிரிங் மீ அ glass of water. So after some time Buddha says, now you go to the pond and get me glass of water. So this time when he goes to the pond, he again finds this water to be muddy. அந்த நீரானது இன்னும் கிளியரா இல்ல, மங்களாதான் இருக்கு. அதாவது அந்த மண்ணு நிறைஞ்ச நீராதான் காணப்பட்டது. ஸோ மறுபடியும் வர, இல்லைங்க இப்பவுமே நீர் கலங்கிதான் இருக்கு, இப்பவும் ஒன்றும் தெளிவாலாம் இல்லை, அதனாலதான் நான் கொண்டு வரலைங்க. That is the reason I haven't bought you a glass of water. Oh, is it so? Then you wait for some more time. After some time, I'll let you know. At that point of time, you can go and bring me a glass of water. So he waits for half an hour. ஒரு 1/2 மணி நேரம் காத்துட்டு இருக்காரு. 6 மணி நேரத்துக்கு அப்புறம், நீ இப்ப போயிட்டு வா, இப்ப போய் கொண்டு வா, இப்ப சரியாதான் இருக்கும் இவர் சொல்றாரு. அதே போல அந்த சீடரும் போறாரு. பார்த்தா அந்த நீர் அவ்வளோ தெளிவா இருக்கு. The water is so clear. The water which he saw in this pond some time back was very muddy. ரொம்ப மண்ணும் கலங்கலாவுமா இருந்தது. ஏன்னா அங்க விலங்குகள்லாம் நடந்திருந்தது இல்லையா, அதனால அப்படி இருந்தது. இப்ப பார்த்தா அப்படியே தெளிவா இருந்தது. எப்படி இது, இப்ப போய் பாரு நீர் தெளிவா இருக்கும், இப்ப நீ போய் கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னாரு. எப்படி அது, எப்படி புத்தர் கரெக்டா சொன்னாரு? எப்படி சொன்னாரோ, ஏன்னா நீர்ல விலங்குகள் நடந்திருந்த போது அது கால் பதிய பதிய மண்ணானது கீழே மேலே எழும்பியிருக்கும். அதனால தண்ணிய பாக்குறதுக்கே ரொம்ப கலங்கின தோற்றத்தோட இருந்திருக்கும். ஸோ ஆஃப்டர் half an hour the mud gets settled down. மண்ணானது கீழே போய் தங்கிடும் இல்லையா, மண் மேலேயேவா இருக்கும், மண்ணு கீழே போய் தங்கிடும், நீர் மட்டும்தான் மேல நமக்கு தெளிவா தெரியும். இதே போலதான்ப்பா, நம்ம கோவமா இருக்கும் போதுமே நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளும் அப்படிதான் அவசரப்பட்டு இல்லாட்டி இன்னொருத்தர பிறரை காயப்படுத்துற மாதிரி ஆயிடும். அதே இது நீ அந்த நேரத்துல கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நீ என்ன சொல்ல வரியோ கொஞ்சம் ஆழ்ந்து முடிவெடுத்து நீ பேசினேன்னா அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தம் பெரிதா இருக்கும். The words that you utter after some time, that is not during the point of time when you're angry. Soon after you calm down and you speak the words would be good. அந்த சமயத்துல நீ பேசக்கூடிய வார்த்தைகள் தெளிவானதா இருக்கும். நீ சிந்திச்சு பேசியிருப்ப, உன்னுடைய இமோஷனால நீ பேசியிருக்க மாட்ட.
ஸோ இந்த அற்புதமான கதையில வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, we should never act when we are angry. நம்ம எப்போதுமே கோபத்துல இருக்கும்போது சட்டுன்னு அந்த இடத்துல முடிவு எடுக்க கூடாது. கோபத்தோட இருக்கக்கூடிய முடிவு எதுவுமே வந்து சரியானதா இருக்காது. இது நிறைய பேர் நம்ம வீட்டுல பெரியவங்க சொல்லி கேட்டிருக்கோம். we should take time and then our mind calms down. கொஞ்ச நேரம் நம்ம அதை அப்படியே விட்டுட்டோம்னா நம்ம மைண்டும் காம் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்ல வரோமோ அதை வந்து சிந்திச்சு பேசுறதுக்கான ஒரு நேரமும் கொடுத்தா மாதிரி இருக்கும். ஸோ the time when we speak, our mind would have calmed down and we need to act at that point of time. அப்பதான் நம்ம வந்து ஒரு முடிவோ பேசுறத வந்து நம்ம அப்பதான் நம்ம பேசணும். So a beautiful story that illustrates that we should never act when we are angry. இந்த குளத்துல இருக்கக்கூடிய இந்த மண்ணும் அதே மாதிரிதான். அந்த விலங்குகள் நடந்ததுனாலதான் அந்த மண்ணெல்லாம் மேலே எழும்பி அது கலங்கனால நீரா இருந்தது. மத்தபடி பார்த்தா அது ஒரு தெளிவான ஒரு குளம்தான். இந்த விலங்குகள் நடந்ததுனால அப்படி இருக்கு. கொஞ்ச நேரம் விட்டதுக்கு அப்புறம் என்னாச்சு, அந்த மண்ணெல்லாம் கீழே இறங்கிடுது. அதே மாதிரிதான் நம்மளும் ரொம்ப ஒரு குழப்பத்துல இருக்கும்போது, ரொம்ப கோபத்துல இருக்கும்போது நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளும் இதை மாதிரிதான் இருக்கும், குழம்பிதான் இருக்கும். கொஞ்ச நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசுறோம், அப்புறம் முடிவு எடுக்கிறோம்னா அது ஒரு தெளிவான முடிவா இருக்கும். With that good note, we will start today's class. Okay. And share the screen. ஸோ இந்த கதையில பார்க்கக்கூடிய கதாபாத்திரங்கள்லாம் யாரு? அம்மா, அப்பா, கிளாடின் மற்றும் ராணி. இங்க 4 பேர். இவங்க 4 பேருக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு உரையாடல், communication. The conversation goes between these 4 people in this story, right? So Gladyn asks his mother how a screw gauge works. She says that in order to get to know, in order to get information about screw gauge, you can browse through the internet. இன்டர்நெட்ல தேடி பார்த்தா அதுக்கான பதில் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. ஓ அப்படியா? ஆச்சரியத்தோட பையன் கேக்குறான். இன்டர்நெட்ல ப்ரௌஸ் பண்ணோம்னா, அதாவது தேடி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அதுக்கான பதில் கிடைச்சிருமா அப்படின்னு கேட்கும்போது அம்மா வந்து எப்படி உபயோகிக்கணுங்கிறத சொல்லி தராங்க பையனுக்கு. So she says that it is a very great tool that wherein we can gather lot of information. நிறைய தகவல்களை வந்து சேகரிச்சுக்கலாம், நம்மளுடைய நாலேஜை வந்து வளர்த்துக்கலாம். We can gain knowledge when we browse through the internet and collect information. அதை நல்ல விதத்துக்கு நம்ம பயன்படுத்தினோம்னா அது நமக்கு ஒரு சிறந்த ஒரு கருவியா தான் அது இருக்கும். அப்புறம் அவன் நன்றி தெரிவிச்சுக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அப்பா கேட்கறாங்க, ராணி எங்க? ரொம்ப நேரமா அவளை காணுமே. கிளாடின் வந்து சயின்ஸ் ப்ராஜெக்டுக்காக தகவல்களை தேடிட்டு இருக்கான். ஆனா ராணி வந்து ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு ரொம்ப கவலையோட தான் இருக்கா அப்படிங்கிற தகவலை வந்து அம்மா வந்து தன்னுடைய கணவர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அப்பா சொல்றாங்க, அப்போ அப்படியா, யாராவது அவளை வந்து ஆன்லைன்ல வந்து பயமுடுத்துறாங்களோ? யாராவது வந்து இஸ் எனிபடி த்ரெட்டனிங் ஹர் ஆன்லைன்? யாராவது ஆன்லைன்ல வந்து பயமுடுத்துறாங்களா, ஏதாவது சொல்லி பயமுடுத்த பாக்குறாங்களா அப்படின்னு அப்பா கேக்குறாரு. ஓ யூ சஸ்பெக்டிங் எனி ஆன்லைன் பிரிடேட்டர் அப்படின்னு அம்மா ஒரு பயத்தோட கேக்குறாங்க. ஆன்லைன் பிரிடேட்டர்னா யாரு? பாலியல் ரீதியா யாராவது ஆன்லைன்ல நம்ம வந்து தொந்தரவு செய்யறவங்களதான் வந்து ஆன்லைன் பிரிடேட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படின்னா கூப்பிடு, இப்ப கூப்பிடு, உடனே கூப்பிடு, நான் வந்து பேசுறேன். அப்புறம் அப்பாட்ட வந்து பேசும்பொழுது ஆரம்பத்துல ஒரு மாதிரி தயக்கமா தான் இருக்கா. அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தவங்க வந்து என்கிட்ட பேசுறாங்க, நான் வீட்டுல போய் சொன்னேன்னா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வந்து ஆபத்து, என்னுடைய தகவல்கள் எல்லாமே தெரியும், என்னுடைய பேரு விலாசம் எல்லாமே நான் வந்து பகிர்ந்திருக்கேன், உன்னுடைய நண்பர்ல யாராவது ஒருத்தரா அப்படிங்கிற கேள்வியுமே அப்பா கேக்குறாரு ராணிகிட்ட. யாராவது வீட்டு நபர்கிட்ட சொன்னேன்னா நான் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு தீமையை கூட நான் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. He will cause harm to my family members. He has threatened me saying that he will cause harm to family members. நீ பயப்படாத, நான் இருக்கேன், எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன்,
ஃபாதர் கிவ்ஸ் கான்ஃபிடன்ஸ் டு தி சைல்ட். ஸோ அதனாலதான் இந்த பாடத்துல இருந்து நம்ம ஒரு முக்கியமான தகவல்கள், இது வந்து இது என்ன கதை தானே அப்படின்னு பாக்குறது மட்டும் இல்லாம நமக்கும் இந்த மாதிரியான சந்தர்ப்ப சூழ்நிலை நடக்கலாம். யாராவது நம்மளுக்குமே த்ரெட்டன் பண்ணலாம் ஆன்லைன்ல, நம்ம தெரியாம ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் பகிர்ந்திருக்கோம், அது மிஸ்யூஸ் பண்ணி கூட நம்மள பிளாக்மெயில் பண்ணலாம். நம்ம வந்து பகிர்ந்திருக்கவே இருந்திருக்க மாட்டோம், ஆனாலுமே அது தவறான வழியில வந்து அதை பயன்படுத்திருக்கலாம். அப்பவுமே நம்ம வந்து அதை நினைச்சு பயப்படக்கூடாது. உடனே வீட்டுல இருக்கக்கூடிய யாராவது பெரியவங்கள்ட்ட வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும். அவங்கள்ட்ட சொன்னாதான் அடுத்த கட்டத்துல என்ன முடிவு எடுக்கலாம், எப்படி அதை ஹேண்டில் பண்ணலாங்கிறது நமக்கு ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். நீ கவலைப்படாத, நான் உங்க அப்பா அம்மாட்ட பேசுறேன், அப்படி இல்லைன்னா நான் சைபர் போலீஸ்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுறேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து ராணிக்கு வந்து அப்பா கொடுக்குறாரு. சோ இதை கேட்டோன்னுதான் அவளுக்கு ஒரு மாதிரி நிம்மதியா இருக்கு. பாடா இப்ப வந்து ஏதோ ஒரு வழியா நமக்கு ஒரு பதில் கிடைச்சிருக்கு, நம்ம வந்து பாதுகாப்பா தான் இருக்கோம் அப்படின்னு ராணிக்கு தோன்றுது. ராணியோட அம்மா சொல்றாங்க, பாட்ட இந்த மாதிரி எப்படி வந்து இந்த இன்டர்நெட்டை வந்து புத்திசாலித்தனமா உபயோகிக்கணும் அப்படிங்கிறத நீங்க சொல்லி கொடுங்க, குழந்தைகளுக்கு வந்து நீங்க சொல்லி கொடுங்க அப்படின்னு ராணியும் கிளாடினுடைய அம்மா வந்து கணவர்கிட்ட கேக்குறாங்க. அப்படின்னா நீ உடனே கிளாடினை கூப்பிடு, நான் 2 பேருக்குமே நான் சேர்ந்து சொல்லி தரேன் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் வராங்க. அதான் அப்பா சொல்றாரு, எந்த விதமான தகவல், அதாவது நம்மளுடைய பேரோ அட்ரஸோ இது போன்ற தகவல்கள், நம்மளுடைய பர்சனல் டீடைல்ஸ், இந்த ஆதார் பேன், ஏதாவது இந்த போட்டோஸ், இப்ப நம்ம எங்கேயாவது வெளியில போறோம், விடுமுறை நாட்கள்ல கண்டிப்பா வெக்கேஷன் போவோம், இந்த மாதிரி இருக்கிற படங்கள்லாம் இந்த சோசியல் மீடியால வந்து நம்ம அப்லோட் பண்றதே மேக்ஸிமம் தவிர்க்கலாம். நம்ம நெருக்கமான நண்பர்களுக்கோ குடும்ப உறவினர்களுக்கு வந்து அனுப்பலாம். பப்ளிக்கா அதை ஷேர் பண்ண வேண்டாமே இல்லையா? அதை ஷேர் பண்றதுனால தானே இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள்லாம் நடக்குது. அதனாலதான் அப்பா சொல்றாங்க, உனக்கு நெருக்கமான நண்பர்கள் இல்லாட்டி உறவினர்கள் அவங்கள்ட்ட மட்டும் பகிர்ந்துக்கோ, வேற யார்கிட்டயும் வந்து அனாவசியமா பேசாத. நெவர் chat with anybody unless you know them, like your classmates, friends, family members. அதை தாண்டி இந்த மாதிரி தகவல்கள்லாம் பகிர்ந்துக்க கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிரைவேட்டா இருக்கணும். பொதுவா எல்லாருக்கும் சொல்ற மாதிரி நம்ம வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நமக்கே தெரியாம அவங்க வந்து தவறான பர்பஸ் வந்து அதை பயன்படுத்தலாம். they may misuse the information without our knowledge. so both of them agree. ஒத்துக்கிறாங்க, சொல்றது வந்து கவனத்தோட கேட்டுட்டு இருக்காங்க, ஏத்துக்கவும் செய்யறாங்க. இப்படிலாம் கூட ஒரு தகவலை நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். there are a lot of websites wherein you can learn new languages. இது தகவல்கள், நிறைய பாஷைகள் வந்து கத்துக்கலாம், மொழிகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும், நிறைய நன்மைகள் இருக்கு. ஆனா அதே சமயத்துல இதுக்கு ரொம்ப அடிக்டும் ஆயிடக்கூடாது. அதுக்கு அடிக்ட் ஆயிட்டோம்னா என்ன ஆகும், அதோடைய தீமைகளையும் அப்பா சொல்றாரு. ரொம்ப மொபைல் போனுக்கு அடிக்ஷன் ஆயிட்டோம் அப்படின்னா தீவிரமான கடுமையான பிரச்சனைகள்லாம் வரும். என்ன மாதிரி தலைவலி வரும், நம்மளுடைய பார்வை வந்து சுமாரா போயிடும், குறைஞ்சு போயிடும், தூக்க இன்மை இருக்கும், மன அழுத்தம், நம்ம வந்து தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரி இருக்கும், கோபம் வரும், ரொம்ப ஆக்ரோஷமா நம்ம நடந்துப்போம், பண ரீதியா கூட நிறைய பிரச்சனைகள் வரும், ஃபைனான்சியல் ப்ராப்ளம்ஸ் ஆர் லோ ஃபைனான்சியல் க்ரோத். நான் சொன்னேன் இல்லையா, அந்த கேம்ஸ், அந்த சீட்டு விளையாடுற கேம் மாதிரி இருக்கும், ஏதாவது பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு விளையாட்டு விளையாடுற மாதிரி. ஆரம்பத்துல வந்து ஃப்ரீ போனஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம பணத்தை கையில இருந்து இருக்கக்கூடிய பணத்தை செலவு பண்ணி அந்த விளையாட்டை விளையாடுற மாதிரி இருக்கும். அப்ப என்ன ஆகும், ஒரு விளையாட்டு தானேன்னு ஆரம்பிச்சிருக்கோம், ஆனா நம்மளுடைய பணம் வந்து செலவாகிட்டே போகும். ஸோ இட் வில் லீட் டு லாட் ஆஃப் ஃபைனான்சியல் ப்ராப்ளம்ஸ் ஆர் லோ ஃபைனான்ஸ் க்ரோத். இத்தனை விஷயங்கள் இருக்கா, இத்தனை தீமைகள் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் குழந்தைகள் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிடுறாங்க. இத்தனை தீமைகள் இருக்கா அப்படின்னா நம்ம ரொம்ப புத்திசாலித்தனமாகவும் நம்மளுடைய படிப்புக்காகவும் நம்மளுடைய வளர்ச்சிக்காக நம்ம அந்த இன்டர்நெட்டையும் மொபைல் போனும் பயன்படுத்தணுமே தவிர நம்மளுடைய வாழ்க்கையே அது வந்து எடுத்துக்கிற விதத்துக்கு நம்ம அதை பயன்படுத்தக்கூடாது. வி ஷுடன்ட் டேக் வி ஷுடன்ட்
use so that it takes a charge of our lives. Mother concludes the conversation. அம்மா வந்து எப்படி முடிக்கிறாங்க இந்த உரையாடலை? எதுவுமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. too much of anything is too much of anything is good for nothing. எந்த விதத்திலையும் அது வந்து நமக்கு பயனளிக்காது, பலனை கொடுக்காது அப்படிங்கறத சொல்லி அம்மா இந்த கான்வர்சேஷனை முடிச்சிருப்பாங்க. So the kids, Gladyn and Rani, are not only getting to know information about this usage of internet and mobile phone, we are also getting knowledge about it. அதனால நன்மைகள் தீமைகள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து அவேரா இருக்கணும், கான்சியஸா இருக்கணும். குறிப்பா நம்ம இன்டர்நெட்டையும் மொபைல் போனையும் யூஸ் பண்ணும்போது இந்த பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் அதுக்குதான் இந்த ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட்ஸா கிரியேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. we shouldn't create a weak password. எல்லாரும் சுலபமா கண்டுபிடிச்சிட மாதிரி இருக்கக்கூடிய பாஸ்வேர்ட்லாம் நம்ம செட் பண்ணக்கூடாது. ஏதாவது இப்ப இந்த இமெயில் எல்லாம் ஓபன் பண்றீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு வந்து ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு, நிறைய கேரக்டர்ஸ் இருக்கா மாதிரி அது வந்து பிறர் வந்து சுலபமா கண்டுபிடிச்ச அளவுக்கு நம்ம கிரியேட் பண்ணணும். அதை வந்து இன்னொருத்தவங்களுக்கு பகிர்ந்துக்க கூடாது. யூ நீட் டு கீப் இட் சீக்ரெட்லி. யூ நீட் டு மெயின்டைன் பிரைவசி ஆஃப் இட். யூ டு கிரியேட் அ ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட். ஸோ அதுக்காக தான் நிறைய இந்த வெப்சைட்ஸ்ல வந்து ஒரு அக்கௌண்ட்டை நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படின்னா இப்போ மெயில் ஐடியே வச்சுப்போம், இல்லாட்டி ஃபோன்ல வந்து லாக் கோட்லாம் இருக்கும். ஏன்னா யாராவது சுலபமா நம்மளுடைய ஃபோன் எங்கேயாவது வச்சிடும் அலட்சியமா, நம்மளுடைய ஃபோனை யூஸ் பண்ணலாம் இல்லையா? அதுக்கு வந்து லாக் கோட்லாம் போட்டு வைக்கும். நீங்களே உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு கூட இன்ஃபார்ம் பண்ணலாம், அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க, அவங்களும் ஒரு அவேர்னஸோட இருப்பாங்க இல்லையா? இட்ஸ் நாட் ஓன்லி தட் we are getting aware of the information, but you need to give an awareness to your parents and the near and dear ones. நமக்கு சுத்தி இருக்கக்கூடிய நம்மளுடைய நண்பர்களா இருக்கட்டும், உறவினர்கள், அம்மா அப்பாக்கு இவங்களுக்கும் தெரிவிக்கணும். The two, we need to be very very conscious while we are sharing information on social media or in internet. Okay? ஸோ இந்த பாடம் சம்பந்தமா வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க என்கிட்ட கேட்கலாம். எனி doubts pertaining to this chapter, you may please ask me before I proceed discussing the answers for the textbook questions. ஏ பிரிவுல கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி, you need to choose correct synonyms. choose correct synonyms. அதே அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய பதில் தேர்ந்தெடுக்கிற மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து 3 ஆப்ஷன் தான், அதுல இருந்து நம்ம சரியான ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். முதல் கேள்வி என்னன்னா, I was really scared. ரொம்பவே பயந்து போயிட்டேன். Scared. Scaredக்கான 3 ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க? bold, frightened, timid. bold, frightened, timid. Scaredக்கான synonym பார்த்தோம்னா is the option frightened that we need to choose. பயந்து போறது. Let us browse about it. Let us browse about it. Browse ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க? surf, read, glance. surf தேடி பார்ப்போம். அதுக்கான தகவல் என்னங்கிறத நம்ம தேடி பார்ப்போம். surf. See, right answer. There is a chance to get addicted. There is a chance to get addicted. Accustomed, known, inclined. நம்ம அதுக்கே வந்து அடிக்ட் ஆயிடுவோம். ஒரு விஷயத்த வந்து எதுவாக இருந்தாலும், இப்போ மொபைல் ஃபோன் இன்டர்நெட்னு இல்லை, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம அதுக்கே வந்து கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சோம்னா மற்ற வேலைக்கான கவனத்தை வந்து நம்ம கொடுக்கறது வந்து குறைஞ்சு போயிடும் இல்லையா? So what we are doing, we are getting accustomed to it. It can be even for good things that we do. இப்போ புத்தகம் படிக்கிறதுமே ஒரு நல்ல பழக்கம் தான். We are getting accustomed to it. நல்ல விதத்துல அது வந்து ஒரு அடிக்ஷன் இல்லையா? புத்தகம் படிக்கிறது இதெல்லாம். We can't ignore the benefits of internet. நன்மைகளை வந்து இன்டர்நெட்னால இருக்கக்கூடிய நன்மைகளை நம்மளால இக்னோர் பண்ண முடியாது.
ஒதுக்க முடியாது. பெனிஃபிட்ஸ், பெனிஃபிட்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க? சினானிம்ஸா ஃபேவரபிள், ஹார்ம், பாப்புலாரிட்டி. ஃபேவரபிள், favorable is the right answer. She gathered the information from the internet. அவ இன்டர்நெட்ல இருந்து விஷயங்கள் எல்லாம் சேகரிச்சா. கேதர்ட்னா சேகரிக்கிறது. டிஸ்பர்ஸ், கலெக்ட், அமாஸ். டிஸ்பர்ஸ், கலெக்ட், அமாஸ். சேகரிக்கிறது. கலெக்ட், கலெக்ட்ங்கிறது தான் பொருத்தமான synonym. So A பிரிவுல you need to choose correct synonym for the given 5 sentences. இல்ல ஹைலைட் ஆயிருக்கிற வார்த்தைகளுக்கு தகுந்த சினானிமா நம்ம சூஸ் பண்ணணும். நம்ம அதை பண்ணிட்டோம். ஸோ ஏ பிரிவில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில் இதெல்லாம் தான். உங்கள்கிட்ட புத்தகம் இருந்ததுன்னா நீங்க அதை ரைட் ஆன்சரை டிக் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஒருவேளை இல்லைன்னா பதில உங்களுடைய நோட் புக்ல எழுதி வச்சுக்கோங்க. Has everyone made a note of it? சரியான பதில்கள்லாம் எழுதினாச்சா? அடுத்தது பி பிரிவுல கேட்கப்பட்ட கேள்விகள், அதுக்கான பதில பார்ப்போம். I'll share the screen. கேள்விகளுக்கான பதில ஒரு ஆக்டிவிட்டி மூலியமா நான் காமிச்சிருப்பேன். ஓகே. The explosion had weakened the building's foundation. The explosion had weakened the building's foundation. Weakened. இதுக்கான ஆன்டனிம் பலவீனமா ஆக்கித்து. இதுக்கான ஆப்போசிட் என்ன நம்ம சூஸ் பண்ணலாம்? dreary, dull, strengthen, weak. Perfect. நீங்க சொன்ன பதில் கரெக்ட் தான். strengthen. A stranger was roaming around the street. ஸ்ட்ரேஞ்சருங்கிறது தான் இந்த வார்த்தைக்கான ஆன்டனிம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். வெல் நோன், நியூ கமர், புதுசா வரவங்க. வெல் நோனா ரொம்ப பிரசித்தமானவங்க, ஏற்கனவே பழக்கப்பட்டவங்க. அன்னோன்னா தெரியாதவங்க. ஃபாரினர், வெல் நோன், நியூ கமர், அன்னோன், ஃபாரினர். ஸ்ட்ரேஞ்சருக்கான ஆன்டனிம் முன்பின் தெரியாத நபர் தான் நம்ம ஸ்ட்ரேஞ்சர்னு சொல்லுவோம். ஏற்கனவே பரிச்சயமானவங்களை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆல்ரெடி நோன் பர்சன். இங்க நோனுங்கிற ஆப்ஷன்ல வெல் நோன், இதை நம்ம தேர்ந்தெடுக்கலாம். சூப்பர், நிறைய சென்டென்ஸ் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிருக்கீங்க. வைரவன் இஸ் ஹேவிங் a spot of bother with law. bother, botherக்கான ஆன்டனிம் சூஸ் பண்ணணும். worry, annoy, pester, pleasing. அவனுக்கு ஏதோ ஒண்ணு தொந்தரவு செய்யறது. is having a spot of bother with the law. சட்டத்தோட ஏதோ ஒரு விஷயம் அவனை பாதிக்கிற மாதிரி இருக்கு, ஒண்ணு எதிர்க்கிற மாதிரி இருக்கு. வரி, அனாய், பெஸ்டர், பிளீசிங். சூப்பர், பிளீசிங்கிற ஆப்ஷன் தான் கரெக்ட். He asked the manager to improve the facility in the hall. He asked the manager to improve. இம்ப்ரூவ்ங்கிற வார்த்தைக்கான ஆன்டனிமா நம்ம கண்டுபிடிக்கணும். அம்யூனிட்டி, கம்ஃபர்ட், அன்ஈசி, ஷார்ட் கமிங்.
shortcoming. A good diet is beneficial to health. பெனிஃபிஷியல்னா நமக்கு சௌரியத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது, நமக்கு நன்மையை கொடுக்கக்கூடியது, நன்மையை தரக்கூடியது. ஒரு சிறப்பான ஒரு டயட்டை, நம்ம ஒரு நல்ல டயட்டை ஃபாலோ பண்ணோம்னா அது நம்மளுடைய உடல் நலத்துக்கு வந்து அது சௌகரியமா இருக்கும், நன்மை உள்ளதா இருக்கும். பெனிஃபிட், ஹெல்ப்ஃபுல், ஹார்ம்ஃபுல், யூஸ்ஃபுல். பெனிஃபிட், ஹெல்ப்ஃபுல், ஹார்ம்ஃபுல், யூஸ்ஃபுல். பெனிஃபிட், ஹெல்ப்ஃபுல், யூஸ்ஃபுல் இது எல்லாமே வந்து சினானிம்ஸா தானே இருக்கு. நமக்கு பயனுள்ளதா, உதவிகரமா இருக்கிறது, பிரயோஜனமா இருக்கிறது, இதெல்லாம் தான் இதனுடைய அர்த்தமா இருக்கு. நமக்கு தீங்கு வெளிவழிக்கு கொடுக்கக்கூடியது, தீங்கு ஏற்படுத்தக்கூடியது ஹார்ம்ஃபுல். ஸோ ஹார்ம்ஃபுல் மட்டும்தான் இங்க ஆண்டனிமா இருக்கு. ஸோ இந்த 5 கேள்விகளுக்கான பதிலையும் நம்ம பார்த்துட்டோம். So I'll quickly show the answers. For the first one, it is strengthen, antonym. Second one, well-known is the option that we need to choose. For third question, it is pleasing. Fourth one, for the word improve, it is shortcoming. For beneficial, the antonym is harmful. Highlight ஆயிருக்கிற வேர்டுக்கான ஆண்டனிமை சூஸ் பண்றோம். ஓகே, மீதி ரெண்டுக்கான பதில் ஷார்ட்கமிங், 5வது கேள்விக்கான பதில் ஹார்ம்ஃபுல். அடுத்தது சி பிரிவுல fill in the blanks. fill in the blanks-க்கான பதில பார்க்கலாமா? Should we move on to this subsection? Questions and its answers? Okay, எல்லாரும் எழுதிட்டீங்கன்னு நான் நம்புறேன். Is it so? Has everyone made a note of it? Okay. Yes, ma'am. ஒரு பதில் வந்திருக்கு. In that everyone has made a note of it, we'll move on to the next subdivision. Fill in the blanks. C பிரிவுல fill in the blanks கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. Internet is a great tool where one can gather. இன்டர்நெட்டுங்கிறது ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான கருவி. நிறைய விஷயங்களை சேகரிக்கலாம். என்ன சேகரிக்கலாம்? கேதர்னா என்ன? சேகரிக்கிறது. What we can gather? We can gather information. தகவல்களை நாங்க சேகரிச்சுக்கலாம். And there are a lot of information. Information தான் பதில். சரியா? தகவல். Gladden is gathering information for his dash. எதுக்காக அவன் தகவல்களை சேகரிச்சுட்டு இருக்கான்? எதுக்காகனா ஒரு சயின்ஸ் ப்ராஜெக்ட், ஸ்கூல்ல கொடுத்துருக்கக்கூடிய இந்த சயின்ஸ் ப்ராஜெக்டுக்காக தகவல்களை சேகரிச்சுட்டு இருக்கான். He is gathering information for his science project. All right? Fine. இதுதான் சரியான பதில். Children should use internet. குழந்தைகள் வந்து இன்டர்நெட்டை வந்து எப்படி உபயோகிக்கணும்னு சொன்னாங்க? புத்திசாலித்தனமா உபயோகிக்கணும், புத்திசாலித்தனத்துடன் உபயோகிக்க வேண்டும். Wisely. We need to use the internet wisely. Third question answer is wisely. We should keep our personal details dash in the internet. எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிற மாதிரி இருக்கணுமா, இல்லாட்டி ரகசியமா வச்சுக்கணுமா? We need to keep the personal information about ourselves in the internet. We need to keep it very private. We need to keep it very private. நமக்கானதா இருக்கணும், எல்லார்ட்டையும் பகிர்ந்துக்க கூடாது. அதுவும் குறிப்பா நம்மளுடைய சொந்த விஷயங்கள் எதுவுமே வெளிப்படையா பப்ளிக் தெரிகிற மாதிரி இருக்கக்கூடாது. We should not get addicted to dash. எதுக்கு வந்து நம்ம அடிக்ட் ஆகக்கூடாது?
இன்டர்நெட் ஆர் மொபைல், இந்த ரெண்டுத்துக்குமே, இது ரெண்டுல எதுவா இருந்தாலும் சரி, இதுக்கு நம்ம ரொம்ப அடிக்ட் ஆகக்கூடாது. என்னன்னா ஒரு நல்ல காரணத்துக்காக தான், ஒருவேளை நீங்க அந்த இன்டர்நெட்டையும் மொபைல் போனையும் உபயோகிக்கிறதா இருந்தாலுமே அதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கிக்கணும். அத்தனை மணி நேரம் தான் பார்க்கணுங்கிற மைண்ட் செட்டை நம்ம வளர்த்துக்கணும். நிறைய ஏன்னா அம்மா கடைசியில என்ன முடிச்சாங்க அந்த கான்வர்சேஷன், டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங். எதுவுமே ரொம்ப அளவுக்கு அதிகமா உபயோகிச்சாலும் அது வந்து நமக்கு நன்மையை அளிக்காது. இதுதானே அம்மா சொல்லியிருப்பாங்க இந்த கதையில. யாருடைய அம்மா? நம்ம அம்மாவும் சரி இதேதான் சொல்லுவாங்க. கிளாடின் ராணியோட அம்மாவும் இதேதான் சொல்லியிருக்காங்க. ஃபைன். கேள்விக்கான பதில் இன்ஃபர்மேஷன், ரெண்டாவது கேள்விக்கான பதில் சயின்ஸ் ப்ராஜெக்ட், மூணாவது கேள்விக்கான பதில் வைஸ்லி, எப்படி உபயோகிக்கணும் இன்டர்நெட்டை. இன்ஃபர்மேஷனை வந்து ரொம்ப பிரைவேட்டா வச்சுக்கணும். we need to keep it very private. We should not get addicted to mobile or internet. Understood? இந்த கேள்விகளுக்கான பதில் எழுதினாச்சா? அடுத்தது டி பிரிவுல சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. quickly see the answers for this true or false questions, then we'll see multiple choice questions. Okay. Rani was frightened of an online predator. True or false? True. Correct. Strangers don't misuse our information. False. கண்டிப்பா வந்து தவறான காரணத்துக்காக பயன்படுத்துவாங்க. We use internet to gather information and to gain knowledge. Do not give your name, address, telephone numbers to strangers. It's true. அந்த இது வந்து தவறா ஃபால்ஸ் மார்க் ஆயிருக்கு. ராணி வாஸ் ஃப்ரைட்டன்ட் ஆஃப் ஆன்லைன் predator. True. Do not give your name, address, telephone number to strangers. Yes, we shouldn't give. We use internet to gather information and gain knowledge. This is also true. Yeah. So முதல் கேள்விக்கான முதல் 4வது கேள்விக்கான பதில் மட்டும்தான் ஃபால்ஸ். இது எல்லா கேள்விகளுக்கான பதிலுமே ட்ரூ தான். அதாவது கிளாடின் அம்மா வந்து ஸ்க்ரூ காஜ் எப்படி வேலை செய்யுங்கிறது தெரிஞ்சது ஏற்கனவே வந்து ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட். தெரியலங்கிறதுனால தான் இன்டர்நெட்ல போய் சர்ச் பண்ணாங்க இல்லையா. ஸ்ட்ரேஞ்சர்ஸ் டோன்ட் மிஸ்யூஸ் யுவர் இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க. கண்டிப்பா அது தவறான காரணத்துக்காக அதை பயன்படுத்துவாங்க. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ ஃபால்ஸ். அபார்ட் ஃப்ரம் திஸ் ஸ்டேட்மெண்ட் ரிமைனிங் சென்டென்சஸ் ஆர் ட்ரூ. Now we'll see multiple choice questions. Rani seems like she's frightened of something. Frightened. இப்பதானே இந்த வார்த்தையை பார்த்தோம். அப்படின்னா சுலபமா கண்டுபிடிச்சிடலாமே பதில. ஸ்கேர்ட், வரிட், போல்ட், ஹாப்பி. இந்த 4 ஆப்ஷன்ல இது தேர்ந்தெடுப்போம். Quickly make a note of the right answer. Okay. Second one. Still, if he bothers you, I will take care of him. இன்னும் அவனை வந்து
தொந்தரவு செய்யறான், தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கான் அப்படின்னா நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு அப்பா நம்பிக்கை கொடுக்குறாங்க பொண்ணுக்கு, ராணிக்கு இல்லையா. கண்டினியூஸ், என்டர்டெயின்ஸ், டிஸ்டர்ப்ஸ், அவாய்ட்ஸ். பாதர்ஸ்க்கான, பாதர்ங்கிற வார்த்தைக்கான சினானிம் இது. continues, entertains, disturbs, avoids. Okay, fine. Third question. Keep your personal details very private. Personal, public, general, common, private. பொதுவான விஷயங்கள், வெளிப்படையாக இருக்கக்கூடிய விஷயங்கள், காமனான விஷயங்கள் அல்லது பிரைவேட், நம்மளுடைய சொந்தமான விஷயங்கள். Strangers may misuse your information. முன்பின் தெரியாத நபர்கள் நம்மளுடைய தகவல்களை வந்து தவறான வழியில வந்து பயன்படுத்திப்பாங்க. யூஸ் ராங்லி, மிஸ்அப்ளை, யூட்டிலைஸ், யூஸ், மிஸ்யூஸ். Okay. Fifth question. Are you suspecting any online predator? Suspecting. Trusting, believing, doubting, unsuspecting. Synonym question. Suspecting வார்த்தையை பார்த்துட்டு எந்த ஆப்ஷனுக்கான, எந்த ஆப்ஷன் வந்து சூட்டபிள் சினானிம் இருக்குங்கிறத சிந்திச்சு எழுதுங்க. Okay. Next set of questions are pertaining to antonyms. Too much of anything is good for nothing. Nothingங்கிற வார்த்தைக்கான antonym. Nobody, nothingness, everything, none. Nothing. எதுவுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல. Okay. Seventh one. Enjoy various other activities. Different, numerous, same, assorted. Eighth one. Please advise our children how to use internet wisely. உங்களுடைய குழந்தைகளுக்கு எப்படி புத்திசாலித்தனமா இன்டர்நெட்டை உபயோகிக்கணுங்கிறத வந்து தயவு செஞ்சு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க. ரீசனபிளி, ஃபூலிஷ்லி, ஜென்ட்லி, மைல்ட்லி. Ninth one, don't respond to his message. நம்ம அனுப்புற மெசேஜ்க்கு இன்னும் பதில் அளிக்காத. ஆன்சர், இக்னோர், ரிப்ளை, அட்ரஸ். Don't respond to his message. Ninth question. So until fifth one, it is synonyms. After fifth question, it is antonyms. Okay. 10th one. Internet or mobile helps us to connect with people around the world. Bond, disconnect, attach, join. Bond, disconnect, attach, join. Okay, children, thinking that everyone has made note of the correct answers for the 10 questions that I have asked, and thinking that no doubts pertaining to this pro cyber safety. Ending the session over here. நான் இந்த செஷனை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த கிளாஸ்ல நம்ம மீட் பண்ணலாம். நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.